கண்ணகி நகர் கண்டு எடுத்த காளமாடும். கபடி கபடி என களம் புகுந்த வேங்கையாக வேட்டையாடும் வீர தமிழச்சி. உலக அரங்கில் எதிரணிகளை பந்தாடி பறக்கவிட்ட கபடி நாயகி. வெற்றி தாய் அள்ளி அணைத்து தங்கமகுடம் சூட்டிய தங்கமகள். இமயம் முதல் குமரி வரை உலகின் 8 திக்கும் தமிழகத்தின் புகழ் பரவ செய்த சிங்கமகள். வறுமைகளையும் வேதனைகளையும் சாதனைகளின் வெற்றி படிகளாய் மாற்றி சாதித்து காட்டிய வெற்றி மங்கை கண்ணகி நகர் கார்த்திகா. இது வெறும் பெயரல்ல, கபடி களத்தில் வெற்றியை உறுதிப்படுத்தும் மந்திர சொல். கண்ணகி நகரில் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த கார்த்திகா இன்று உலக அரங்கில் கொண்டாடப்படும் சிங்கப்பெண்ணாக மாறியதற்கு பட்ட கஷ்டங்கள் எண்ணில் அடங்காதவை. மிகவும் ஏழ்மையான சாதாரண கட்டிட தொழில் வேலை செய்யும் தந்தை ரமேஷுக்கும் சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணியாளராக வேலை செய்யும் தாய் சரண்யாவுக்கும் மகளாக பிறந்த கார்த்திகாவுக்கு 6ஆம் வகுப்பு படிக்கும் போதே கபடி விளையாட்டின் மீது ஆர்வம் தொற்றிக் கொண்டது. தான் படித்த அரசு பள்ளியில் விளையாட்டு போட்டிகளில் கோப்பை வென்றவர்கள் தலைமை ஆசிரியரின் கையால் பரிசையும் பாராட்டையும் பெற்றதை பார்த்ததிலிருந்து துவங்கியதுதான் கார்த்திகாவின் கபடி பயணம். அது என்ன போட்டி, அது என்ன விளையாட்டு என்றெல்லாம் 6ஆம் வகுப்பு பயின்று வந்த அந்த மழலைக்கு அப்போது தெரிந்திருக்கவில்லை. நாமும் வெல்ல வேண்டும், கோப்பையை ஏந்தி முத்தமிட வேண்டும் என்பதே அந்த மழலையின் இலக்காக இருந்துள்ளது. தானும் கோப்பைகளை வெல்ல வேண்டும் என்று ஆசிரியர்களிடம் அடம் பிடித்த கார்த்திகா கபடி கற்றுக்கொள்வதென தீர்மானித்து பயிற்சி பெற விரும்புகிறார். ஏழ்மையின் பிடியில் சிக்கி தவித்த குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த கார்த்திகாவிற்கு கபடி பயிற்சி கடுமையான உடல் வலியை தர 10 நாட்களில் பயிற்சியை கைவிடுகிறார். கபடிக்காகவே பிறந்த மகளை பயிற்சியால் வந்த வழி என்ன செய்துவிடும்? சோர்ந்து போகாமல் மன வலிமையோடு ஆர்வத்தோடு 2 ஆண்டுகளுக்கு பின் ராஜி என்ற பயிற்சியாளர் கற்றுத்தந்த வித்தைகளோடு கபடி விளையாட்டில் தனி யுத்திகளோடு உள்ளூர் போட்டிகளில் களமாடினார். 2022ஆம் ஆண்டு தமிழ்நாடு இளையோர் கபடி அணிக்கு தேர்வாகினார். தேசிய அளவிலான போட்டிகளில் விளையாடும் போது எதிரணிகளை கலங்கடித்து மின்னல் வேகத்தில் புள்ளிகளை குவித்ததால் கார்த்திகா எக்ஸ்பிரஸ் என பெயர் பெற்றார். போட்டி என்று வந்துவிட்டால் வெற்றி கனியை எட்டி பிடித்து விட முடியும் என்றாலும் அதை தக்க வைத்துக் கொள்வதென்றால் கூடுதல் வீரியத்தோடு களமாட வேண்டும். அதை நன்றாக உணர்ந்திருந்த கார்த்திகா நாள்தோறும் கடும் பயிற்சியை மேற்கொண்டதோடு இந்தியாவுக்காக விளையாட வேண்டும் என்ற வேட்கையையும் உடன் வளர்த்து கொண்டார். இதன் பயனாக 2023ஆம் ஆண்டில், அதாவது தனது 14 வயதில் தமிழ்நாட்டு அணிக்கு கேப்டனாக தலைமை தாங்கி வெற்றி பதக்கத்தையும் வென்று கொடுத்தார். பஞ்சாப் அணியோடு மோதிய அந்த போட்டியில் கார்த்திகாவுக்கு கிடைத்த ஜெர்சி எண் 6. ஒரு கேப்டனாக அணியை வழிநடத்தி வெற்றி பாதைக்கு அழைத்து சென்ற கார்த்திகா இனி 6 என்ற எண் தான் தனது அடையாளம் என்பதை தீர்மானித்து எப்போதும் அந்த எண்ணையே நெஞ்சிலேந்தி விளையாடி வருகிறார். ஆசிய இளையோர் கபடி போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற போதும் இந்த 6ஆம் எண் ஜெர்சியும் அவரை அலங்கரித்தது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டு அணியில் தேர்வான பிறகு பல மாநிலங்களுக்கு எதிராக விளையாடிய கார்த்திகா தனது தனித்துவமான ஆட்டத்தினால் எதிரணியினரை ஆட்டம் காண வைத்து சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தார். கபடியில் அணியின் கூட்டு முயற்சியே வெற்றிக்கு வழிவகுக்கும் என்றாலும் கார்த்திகாவின் பங்கு என்பது மிக பெரிதாகவே இருந்தது. ஒரு சமயம் தேசிய அளவிலான போட்டியில் 45 புள்ளிகள் பெற்று அணி வெற்றி பெற்ற போது கார்த்திகா மட்டும் ஒரே ஆளாக 30 புள்ளிகளை பெற்று தந்து வரலாற்றில் தனக்கான தனி முத்திரையை பதிச்சாங்கன்னு தான் சொல்லணும். இப்படி வெற்றி பாதையில் பயணிக்கும் கார்த்திகாவுக்கு முறையான பயிற்சி எடுக்க அப்போது ஒரு கபடி மைதானம் கூட இல்லாததுதான் வேதனையின் உச்சம். கண்ணகி நகர் கபடி அணியில் விளையாடும் கார்த்திகா மாநகராட்சியின் பூங்கா மைதானத்தில் தான் தினமும் பயிற்சி மேற்கொள்வாங்கன்னு சொல்லப்படுது. அதிகாலையில் பூங்கா திறப்பதற்கு முன்பே சென்று பூங்காவை எப்போது திறப்பார்கள் என காத்திருப்பார் கார்த்திகா. பூங்காவை திறந்தவுடன் உற்சாகத்துடன் உள்ளே சென்று அந்த அரை கிரவுண்ட் கூட இல்லாத இடத்தை தண்ணீர் தெளித்து சரி செய்து கபடி களமாக மாற்றுவார். தற்போது கண்ணகி நகரில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பயின்று வரும் கார்த்திகா 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை கூட தள்ளி வைத்துவிட்டு கபடி விளையாட சென்றதா சொல்றாங்க. அந்த அளவிற்கு கபடி மீது தீரா ஆர்வம் கார்த்திகாவிற்கு. ஒரு சமயம் தேசிய அளவிலான ஆட்டத்தில் பீகார் அணியோடு அவர்களது சொந்த மண்ணில் மோதியது தமிழக அணி. அப்போது கேப்டனாக கார்த்திகாவே அணியை வழி நடத்தினார். போட்டியின் நடுவராக நின்றவர் தனது தீர்ப்பை பீகார் அணிக்கு சாதகமாக வழங்கி 10 புள்ளிகள் வரை மறுக்கப்பட்ட போது கேள்வி எழுப்பி சிங்கமாய் சீறினார் கார்த்திகா. கோடு தாண்டி எதிரணியை அவுட் ஆக்கிய போதும் கைப்படவில்லை, கால்பட
செயல்படவில்லை என்று சப்பை கட்டிய நடுவருக்கு தனது தீயான ஆட்டத்தினால் முகத்தில் கரியை பூசினார் கார்த்திகா. கபடிக்காக தள்ளி போட்ட 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை மறுதேர்வாக எழுதி தேர்ச்சி பெற்றார். பின்னர் தேசிய விளையாட்டு போட்டிகளில் 2024ஆம் ஆண்டு ஒரு தங்கப்பதக்கத்தையும் 4 முறை வெள்ளி பதக்கத்தையும் வென்றார். 15 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகத்திலிருந்து இந்திய அணிக்கு தேர்வான முதல் தமிழக பெண் கார்த்திகா. ஈரானோடு மோதி அந்த அணியை தோற்கடித்து இந்தியாவின் பெருமையை உலக அரங்கில் ஒளிரச் செய்தாள் கார்த்திகா. தொடர்ந்து ஈரானோடு மோதி அந்த அணியை தோற்கடித்து இந்தியாவின் பெருமையை உலக அரங்கில் ஒளிரச் செய்தார். துணை கேப்டனாக அணியை வழிநடத்தி வெற்றி பாதைக்கு அழைத்து சென்ற கார்த்திகா இந்திய தேசிய குடியோடு பதக்கம் வாங்கி உலக அரங்கில் தனி கவனம் பெற்றார். கால் சதி கிளிய பயிற்சி மேற்கொண்டு சாதனைகள் பல படைத்தாலும் சற்று நேரம் இளைப்பாற கார்த்திகாவுக்கு ஒரு நல்ல வீடு கூட இல்லை என்பதுதான் கசப்பின் உச்சம். கபடியில் விளையாடி கோப்பைகளை வைக்க கூட போதுமான இடம் இல்லாத வீட்டில் ஐ லவ் கண்ணகி நகர் என்று எழுதி வைத்திருக்கும் கார்த்திகா கார்த்திகா என்பது அல்ல எங்கள் அடையாளம், கண்ணகி நகர் என்பதே எங்கள் அடையாளம், அந்த ஊருக்கு பெருமை சேர்க்கவே பாடுபட்டதாகவும் கண்ணகி நகர் ஒரு பிராண்டாக மாற்ற வேண்டும் என்பதுதான் தங்களுடைய இலக்கு என்றும் தற்போது அது நிறைவேறியுள்ளதாகவும் மகிழ்ச்சி தெரிவித்திருக்கிறார். 2036ஆம் ஆண்டு ஒலிம்பிக்கில் கபடி இடம்பெறும் போது இந்திய அணிக்காக விளையாடி தங்கம் வாங்கி தர வேண்டும் என்பதே தனது வாழ்நாள் கனவாக வைத்திருக்கும் கார்த்திகா அடுத்த ஆண்டு முதல் இந்திய சீனியர் அணியில் இடம்பெற்று விளையாட வேண்டும் என்பதோடு கண்ணகி நகரின் அடையாளத்தோடு தொடர்ந்து தடம் பதிக்க போராடுவேன் என்று நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. இது போல இன்னும் பல தகவல்களை தெரிஞ்சுக்க வாய்ஸ் ஆஃப் அசோக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.